ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய், 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 5ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் சூரியன் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் செவ்வாய் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச நிலையில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நீச்ச நிலையில் இருந்தார். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதே போல எங்கே போனாலும் ஒரு சில தடுமாற்றங்கள், ஒரு சில ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் அசதி, சோம்பல் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரன் சொந்த வீட்டில், உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருக்கிறார். அப்போ செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். உங்களுடைய திறமையினால், உங்களுடைய முயற்சினால் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்க முடியும். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் சுக்கிரன், அதுவும் மூலத்திரிகோண வீட்டில் பலமாக பாருங்கள் சஞ்சாரம் செய்வார். அப்போ ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். ஏன் அப்படின்னா, ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் நினைத்தவரை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்பத்தில் அசையா சொத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுவது. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி வலுப்பெற இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் செவ்வாய் பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பாருங்கள், உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு விரயங்கள், எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தலை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச பலத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க ரிஷபராசிக்காரர்கள். உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு 7ஆம் ஆதி அதே கடகத்தில் நீச்சமாக இருந்தால், இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் பாருங்கள் நீங்கள் அதாவது ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதனால வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் ஒரு பயணம் போகிறீங்க, இல்லை ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் தூக்கம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய தொழில் பார்ட்னராக உங்களுக்கு சில சிரமங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணும் ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் குரு பகவான் பாருங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சப்பலத்தில் இருக்கிறார். அவர் லாபாதிபதி, மேலும் 8ஆம் அதிபதி. குரு பகவானால் உங்களுக்கு கெடுபங்கள் இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் சூரியன் பாருங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கிறார். அது சிறப்பு. உங்களுக்கு 4ஆம் இடம் வலுப்பதனால சொந்த பந்த பகையெல்லாம் மாறும். அதே போல் உங்களுக்கு 4ஆம் இடம் வண்டி வாகனங்கிறதுனால பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்க, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு சூரியன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க. இதுவும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். முக்கியமாக வியாபார ரீதியில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், வியாபாரம் சொந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். முக்கியமாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் புதன் பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி, அவர் இந்த மாதம் பலம் பெறுகிறார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் புதன் வலுப்பெறுவது உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிகள் யார் அப்படின்னா சுக்கிரன் புதன் சனி தான். இந்த 3 கிரகங்களுமே இந்த மாதம் வலுவாக இருக்கிறாங்க. புதனும் பாருங்கள் உச்ச வீட்டில், ஆட்சி வீட்டில், மூலத்திரிகோண வீட்டில் நல்ல பலத்தில் இருக்கிறார். அதே போல் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்தார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும். அதே போல் 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. புது வேலை கிடைக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். பிள்ளைகளால் யோகம் கிடைக்கும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து குழந்தை இருக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் புத்திரஸ்தானம் வலுப்பதனால பிள்ளைகளால் முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் நல்ல ஜனவசியம், நல்ல முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்து யோகம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் 5ஆம் அதிபதி வலுப்பெறுவது. முக்கியமாக உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 5ஆம் இடம் வலுப்பது. அப்போ புதன் பலம் பெறுவதனால நிறைய ஒரு அதிர்ஷ்டங்களை நீங்கள் இந்த மாதம் பார்க்க முடியும். அதே போல் சுக்கிரன் பலம் பெறுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிகள் எல்லாமே வலுவாக இருப்பதனால இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு யோகத்தை இந்த மாதம் அனுபவிக்க முடியும். அதே போல் சனி பகவான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறார் உங்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2027 ஜூன் வரையும் லாபஸ்தானத்தில் இருப்பார். இந்த 2027 ஜூனுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் குறையாக இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். முக்கியமாக வெளியூர், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு மூலம் அதிர்ஷ்டங்கள், அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம், தொழில் மூலம் யோகம், சொந்த தொழில் மூலம் வளர்ச்சி, உத்தியோகத்தின் மூலம் லாபம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்து யோகம், குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒருவரை யோகாதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலங்கள். அப்போ சனி பகவானால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகாதிபதிகள் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதம் நிறைய நன்மைகளை பெற முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 18, 19, 20 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 3, 4, செப்டம்பர் 8, 9, செப்டம்பர் 14, 15, 16, 17, 18, செப்டம்பர் 25, 26, 27 இந்த நாட்களில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.